அன்று திங்கட்கிழமை காலை 7 மணி. நான் வேலை செய்யும் வங்கியில் மோகனுக்கு மேனேஜர் பதவி உயர்வு கிடைத்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன. நேரத்திற்கு ஆபீஸுக்கு போக வேண்டும். அப்பொழுது தான் தனக்கு ரிப்போர்ட் செய்யும் 20 பேருக்கு தான் ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும். ஆபீஸுக்கு புறப்பட்டு அவசர அவசரமாக காலை உணவையும் காபியையும் சாப்பிட்டுவிட்டு கார் சாவியுடனும் கையில் குறும்பெட்டியுடனும் வீட்டிலுள்ள கராஜுக்கு தன் மாமனார் வாங்கி கொடுத்த ஹோண்டா காரை எடுக்க மோகன் வெளியே போனான். சுமி என்று நான் கூப்பிடும் அவனின் மனைவி சுமித்ரா அவன் பின்னால் போனாள். மோகனுக்கு திருமணமாகி 1 வருடம் கூட ஆகவில்லை. தனிக்குடித்தனம் செய்ய வேண்டும் என்று சுமி வற்புறுத்தி 3 அறை உள்ள வீடு ஒன்றை மாமனார் உதவியோடு வாங்கினான். சுமி தான் நினைத்ததை அழுதோ அல்லது முகத்தை நீட்டியோ சாதித்து விடுவாள். சுமி வசதி உள்ள பெற்றோருக்கு ஒரே மகள், கலை பட்டதாரி. தனியார் கல்லூரியில் ஆசிரியை வேலை கிடைத்தும் மோகனை கவனிக்க வேண்டும் என்று வேலைக்கு போக மறுத்துவிட்டாள். சீதனத்தோடு வந்தவள், பேரழகி என்று சொல்ல முடியாவிட்டாலும் அவளின் சிரிப்பிலும் பார்வையிலும் மயங்கியவன் மோகன். சுமி அதிகம் பேச மாட்டாள், எதையும் உன்னிப்பாக கவனிப்பாள். எப்பொழுதும் கணவன் மேல் ஒரு சந்தேக பார்வை. என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்ற போக்கு உள்ளவள் என்பதை திருமணமாகி 1 மாதங்களுக்குள் மோகன் அறிந்து கொண்டான். அவன் மேல் சுமிக்கு அளவு கடந்த அக்கறையும் பற்றும். எங்கே போகிறான், எங்கிருந்து வருகிறான், யாருடன் பேசுகிறான் எல்லாம் அவளுக்கு அவன் சொல்லியாக வேண்டும். அதுவும் அவன் பேசுவது அவள் வயது பெண்ணாக இருந்தால் பிறகு வீட்டில் வழக்கறிஞர் போல் பல கேள்விகள் கேட்பாள். என்ன சாப்பிடுகிறான், யாரோடு மோகன் பேசுகிறான் என்று தன் கடைக்கண்ணால் கவனித்துக் கொள்வாள். சற்று மோகன் கோபமாக பேசிவிட்டால் பொலபொலவென்று அவள் கண்களில் கண்ணீர் கொட்டும். மோகன் வீட்டுத் தோட்டம் நிரம்ப தொட்டாச்சினுங்கி செடிகள். அவற்றை சுட்டிக்காட்டி, சுமி நீரும் அச்செடிகளில் ஒன்று என்று மோகன் சீண்டுவான். அவளை சீண்டி வேடிக்கை பார்ப்பது அவனுக்கு விருப்பம். அது ஒரு வகை ஊடல். சுமி என்று அவளை கூப்பிடாமல், தொட்டாச்சினுங்கி, இங்கே வரும் உம்மை நான் தொடலாமா என்பான் மோகன். தன்னை தொட்டாச்சினுங்கியோடு மோகன் ஒப்பிடுவது அவளுக்கு பிடிக்காது. பிறகு சில மணி நேரம் அவனோடு பேச மாட்டாள். அவன் போய் பேசினால் தொட்டாச்சினுங்கி செடியின் இலைகள் சில நிமிடங்களுக்குப் பின் சுயநிலைக்கு வருவது போல் அவளும் சுயநிலைக்கு வருவாள். சற்று கர்வம் உள்ளவள். என்ன செய்வது? தாலி கட்டியாகிவிட்டது. மோகன் ஒத்துப்போக வேண்டியதுதான். ஒரு பிள்ளை பிறந்தால் அவள் மாறிவிடுவாள் என்று மோகனின் பெற்றோர் அவனுக்கு சொன்னார்கள். ஆனால் மோகன் மட்டும் தன் கருத்தை அவளுக்கு சொல்ல அனுமதி இல்லை. தன் கோபத்தை அழுகை மூலம் காட்டுவாள். தாங்க முடியாவிட்டால் ஓடிப்போய் அறைக்குள் படுத்து விடுவாள். எல்லாம் பெற்றோர் வளர்த்த வளர்ப்பு. நல்ல காலம் மோகனின் அம்மாவும் அப்பாவும் அவர்களோடு இருக்கவில்லை. இருந்திருந்தால் தினமும் மாமியார் மருமகள் சண்டையை தீர்த்து வைக்க மோகனுக்கு நேரம் சரியாக இருந்திருக்கும். மோகனின் அம்மா கண்டிப்பானவள். மகன் மேல் உள்ள தன் அன்பை வேறு ஒருத்தி பங்கு போடுவது அவளுக்கு பிடிக்காது. மோகனின் செல்போன் மணி அடித்தது. அவன் பேசினான். எஸ், மோகன் ஸ்பீக்கிங் ஹியர். என்ன, இன்று மாலை 4 மணிக்கு ஜெனரல் மேனேஜர் வருகிறாரா? எனக்கு அவரிடம் இருந்து மெசேஜ் வரவில்லையே. சரி, முக்கிய ஃபைல்களை என் மேசையில் எடுத்து வை மாலதி. லஞ்சுக்கு வருவேன். நீயும் வந்துவிடு. அப்பொழுது அதை பற்றி பேசுவோம். சரி என்று மாலதி சொன்னாள். போனில் பேசி முடித்ததும் குறும்பையுடன் மோகன் புறப்படும் பொழுது, அத்தான், யார் உங்களோடு பேசினது என்று சுமி கேட்டாள். அது என் செக்ரட்டரி. ஏன்? அவள் பெயர் மாலதி. என்ன வயசு? ஏன், அவளுக்கு கல்யாணம் பேச போறியா? இல்லை, சும்மா கேட்டேன். அவளுக்கு வயசு 22. உம்மிலும் ஒரு வயசு இளமை. அவள் வயசு உங்களுக்கு எப்படி தெரியும்? சென்ற புதன்கிழமை அவளின் பிறந்த நாள். அன்று ஆபீஸில் கேக் வெட்டி கார்டு கொடுத்து கொண்டாடினார்கள். அதனால் அவள் வயசு தெரிய வந்தது. ஓகே,
அப்போ கேக்குக்கும் கார்டுக்கும் செலவு செய்தது நீங்களா? ஆபீஸில் வேலை செய்யும் அனைவரிடமும் காசு கலெக்ட் பண்ணாங்க. இன்னும் கேள்விகள் இருக்கா? மோகன் தன் பொறுமையை இழந்தான். அவன் குரலில் கோபம் தெரிந்தது. எப்ப இருந்து அவள் உங்கள் செக்ரட்டரி? வங்கியில் அவள் சேர்ந்து 3 மாதங்கள் ஆகின்றன. அதற்கு முன் அவள் ஒரு மாடல். இன்னும் விவரம் தேவையா? இன்றைக்கு லஞ்ச் வெளியிலயா? ம். அப்போ உங்களுக்கு சாப்பாடு அனுப்ப வேண்டாமா? வேண்டாம். எனக்கு நேரம் போகுது. நான் வரேன். அவளிடமிருந்து மேலும் கேள்விகளை எதிர்பார்க்காமல் வீட்டிலிருந்து மோகன் புறப்பட்டான். அவ்வளவுதான். சுமி அழுது கொண்டு அறைக்குள் போய் படுத்து விட்டாள். வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிட்டது. இனி கீழே இறங்க சில மணி நேரம் எடுக்கும். இறங்கும் வரை மோகன் ஆபீஸுக்கு போகாமல் இருக்க முடியாது. பல தடவை மோகனுக்கும் சுமிக்கும் இடையே நடக்கும் கேள்வி பதில் போர்களில் இதுவும் ஒன்று. மோகன் ஒருபோதும் அவளிடம் இப்படியான கேள்விகள் சந்தேகத்தில் கேட்டதில்லை. அவனுக்கு தெரியும் அவள் தன்மேல் உள்ள அன்பின் நிமித்தம் இப்படி நடக்கிறாள் என்று. ஒரு நாள் தனது பிரச்சனையை மனநல மருத்துவராக இருக்கும் தன் நண்பன் டாக்டர் சிவராமியிடம் சொல்லி மோகன் கவலைப்பட்டான். மோகன், உன் மனைவி தொட்டதற்கெல்லாம் கோபப்படுவாளே, கத்துவாளே, அழுவாளே, துருவி துருவி கேள்விகள் கேட்பாளே, அவளிடம் எதை சொல்வது என்று உனக்கு தயக்கமாகவும் பயமாகவும் இருக்குமே என்று டாக்டர் சிவா கேட்டான். நீ சரியாக சொன்னாய் சிவா. இதுக்கு ஏதும் மாற்று வழி ஏதும் உண்டா என்று மோகன் கேட்டான். உணர்வு மற்றும் உணர்ச்சி என்பது உடல் சார்ந்தது. உணர்ச்சியை உணரவும் அனுபவிக்கவும் அளவு உள்ளது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும். அந்த அளவை வைத்துத்தான் ஒருவரை தொட்டாச்சினுங்கி அல்லது எருமை மாட்டுத்தோல் என்று கூறுகிறோம். சுரணை இல்லை என்கிறோம். எங்கெங்கு உரிமை இருக்கிறதோ, சலுகை எடுத்துக்கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டோடு வெளிப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில்தான் ஒருவரின் உணர்ச்சி வெளிப்பாட்டை அலசி ஆராய வேண்டும். பொதுவாக எரிச்சல் படுகிறோம் என்றால் அங்கு உரிமை அதிகம் என்று அர்த்தம். தொட்டால் சினுங்குவது உரிமையின் அடையாளம். அதை சீர்படுத்த வேண்டியது உரிமை உள்ளவர்களின் கடமை. அதை உரிமையுள்ளோர் புரிந்து கொள்ளாமல் என்னை புண்படுத்திவிட்டாள் என்று வெறுப்பை வளர்த்துக் கொள்கின்றனர். யாரிடம் நமக்கு உரிமை இருக்கிறதோ அவர்களை சரி செய்ய வேண்டியது நமது கடமையும் பொறுப்பும் கூட. அதை விட்டுட்டு வெறுப்பை வளர்த்தால் அது விவாகரத்தில் போய் முடியும் மோகன். அப்போ என்னை என்ன செய்ய சொல்கிறாய் சிவா? உன் புத்தியை பாவித்து உனக்கு அவள் நிலை ஏற்பட்டால் அவளுக்கு எப்படி இருக்கும் என்பதை அவள் உணர ஒரு சூழலை உருவாக்கி அவளை உணரவை. சில சமயம் அவள் அதை உள்வாங்கி மாறினாலும் மாறலாம். முயற்சித்துப் பார் மோகன் என்று டாக்டர் சிவா அறிவுரை சொன்னார். அன்று வேலை முடிந்து மோகன் மாலை 6 மணிக்கு வீடு திரும்பிய போது சுமி தன் மாமன் மகனோடு பேசிக் கொண்டிருந்தாள். அத்தான், இவரை நம் கல்யாணத்தில் பார்த்திருப்பீர்களே, இவர் என் அம்மாவின் அண்ணன் மகன் ரமேஷ். அமெரிக்கன் கம்பெனி ஒன்றில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருக்கிறார். MBA படித்திருக்கிறார். அப்படியா? எனக்கு 2 வயசு பெரியவர். அப்படியா? சிறு வயதில் என்னோடு சேர்ந்து விளையாடுவார். அப்படியா? இன்னும் இவர் கல்யாணம் செய்யவில்லை. அப்படியா? உங்களுக்கு தெரிந்த நல்ல பெண் யாரும் இருந்தால் சொல்லுங்க, பார்ப்போம். உங்க செக்ரட்டரி மாலதி பேங்கில் சேருவதற்கு முன் மாடலிங் செய்ததாக சொன்னீர்கள். அவளை பேசினால் என்ன? நான் கல்யாண தரகன் இல்லை என்று சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு மோகன் அறைக்குள் போனான். சுமியின் முகம் சுருங்கியது. கண்களில் கண்ணீர் வந்ததை அடக்கிக் கொண்டாள். ரமேஷ் இருந்தபடியால் அவளுக்கு அழுகை வரவில்லை. அதைத்தான் மோகன் எதிர்பார்த்தான். ரமேஷ் போனபின் சுமி காப்பியோடு மோகனிடம் அறைக்குள் போனாள். உன் மாமன் மகன் ரமேஷ் போய்ட்டானா? மோகன் சுமியிடம் கேட்டான். போய்ட்டான் அத்தான். அவன் வந்தது உங்களுக்கு பிடிக்கவில்லை போல் இருக்குது என்று சொல்லி போய்விட்டாள். நீங்கள் அப்படி அவன் முன்னால் மரியாதை இல்லாம பேசியிருக்க கூடாது. இப்போ புரியுதா சுமி உனக்கு? என்னிடம் நீர் 1000 கேள்விகள் கேட்டு நான் பதில் சொல்லாவிட்டால் அழுது கொண்டு அறைக்குள் போய் விடுவீர். அது மரியாதை குறைவில்லையா?
எனக்கும் உணர்ச்சி என்று ஒன்று உண்டு. நீர் உம் மனதில் அதைப் பற்றி யோசித்துப் பாரும். தனக்கு ஒன்று என்று வந்தால் மனம் படக் படக் என்று அடிக்குமாம். ரமேஷை நான் அவமானப்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கமில்லை. அவனை எனக்கு முன்பே தெரியும். அவன் என் கம்பெனிக்கு லோன் எடுக்க என்னிடம் வந்தவன். அதன் பின் அவன் என்னோடு அடிக்கடி பேசியும் இருக்கிறான். இதையெல்லாம் நான் உனக்கு சொல்லவில்லை. நீங்கள் சரியான கள்ளனத்தான். உங்களுக்கு பிடித்த ஊத்தாப்பமும் சட்னியும் கிழங்கு கறியும் பால் பாயாசமும் செய்து வைத்திருக்கிறேன். குளித்துவிட்டு சாப்பிட வாங்க. நான் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். அத்தோடு ஒரு நல்ல செய்தியும் ஒன்று சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சொல்ல போறேன். செய்தியை சொல்லாமல் சுமி சமையலறைக்கு போய்விட்டாள். அதான் பல மாதங்களுக்கு பின் முதல் தடவை சுமியின் பேச்சிலும் முகத்திலும் சந்தோஷத்தை மோகன் கண்டான். சிவா சொன்னபடி தான் வைத்த பரீட்சையில் சுமி சித்தி அடைந்து விட்டாளா இல்லையா என பொறுத்திருந்து மோகன் பார்க்க வேண்டும். மோகனும் சுமியும் சிரித்து பேசியபடி இரவு உணவை ரசித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அது சரி சுமி, நீ நல்ல செய்தி ஒன்று இருக்குது என்றாயே, என்ன செய்தி அது? அத்தான், உங்களுக்கு ஒரு வாரிசு வரப்போறான். அவன் இருந்தால் நமக்குள் சண்டை சச்சரவு வராது. நல்ல செய்தி சொன்னாய் சுமி. தொட்டாச்சினுங்கி பூத்து விட்டது என்று சொல்லி அவளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தான் மோகன். அவள் முகம் மலர்ந்தது.